என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் உன் இதயத்தை அமைதிப்படுத்திக்கொள். உன் ஓட்டத்தை நிறுத்தி என் பிரசன்னத்தில் ஒரு நிமிடம் இளைப்பாறு. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய முடிவிற்கும், நீ நடக்கப் போகும் ஒவ்வொரு புதிய பாதைக்கும் முன்னதாக என் ஆசீர்வாதத்தை நாடு. உன் சுய அறிவை மட்டும் நம்பாமல் முழு இருதயத்தோடு என்னிடம் சரணடை. உனக்கு முன்னால் இருக்கும் தடைகளையும் சவால்களையும் கண்டு அஞ்சாதே. உன் பாரங்கள் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு என் குரலுக்கு செவிசாய்க்கத் தொடங்கு. உன் வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியிலும் என் உதவி உனக்கு துணையாக இருக்கும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஏக்கங்களையும் மற்றவர்களுக்கு தெரியாத உன் வலிகளையும் நான் அறிவேன். இன்று உனக்கு கிடைக்கும் இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, இவை உன் வாழ்வை மாற்றப் போகும் தெய்வீக வாக்குறுதிகள். நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடங்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பாதைகளை நான் செம்மையாக்குவேன் என்று நான் கொடுத்த வாக்குறுதியை நினைவில் கொள். மனிதர்களுடைய புத்திக்கும் உலகியல் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வழியை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கை ஒரு மூடிய கதவு போல தோன்றலாம், அல்லது எங்கு செல்கிறோம் என்று தெரியாத ஒரு இருண்ட பாதையாக தெரியலாம். ஆனால் அங்கேதான் என் வழிகாட்டுதல் மிக தெளிவாக உனக்கு தெரியும். உன் சொந்த பலத்தை நம்பி நீ களைத்து போக வேண்டாம். நான் உனக்கு தரும் பலம் உன்னை என்றும் சோர்வடையச் செய்யாது. உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள். என் ஆசீர்வாதங்கள் உன் மீது ஒரு மழையைப் போல பொழியப் போகின்றன. அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்வில் நிம்மதியையும் உற்சாகத்தையும் ஆரோக்கியமான செழிப்பையும் கொண்டு வரும். உன் தலையை தடவி உன் ஆன்மாவிற்கு ஆறுதல் அளிக்கும் என் அன்பை நீ இன்று உணர வேண்டும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு அடியும் என் கண்காணிப்பில் உள்ளது. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் உன்னை காயப்படுத்திய மனிதர்களின் சொற்களையும் நினைத்து நீ இனி புலம்ப வேண்டியதில்லை. தோல்வி என்ற எண்ணத்தை உன் சிந்தனையிலிருந்து முழுமையாக நீக்கிவிடு. ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருப்பதைப் போல உன் பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ முன்னோக்கி நகர். உனக்குள் இன்னும் ஆறாமல் இருக்கும் காயங்களை நான் குணப்படுத்துவேன். கடந்த காலத்தில் நடந்தவற்றால் நீ இன்னும் பாதிக்கப்பட்டிருப்பது என் விருப்பமல்ல. ஒவ்வொரு புதிய விடியலும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு. நீ மீண்டும் பிறப்பதைப் போல உணர்வதற்கு இதுவே சரியான தருணம். உன்னை சுற்றியிருக்கும் என் நித்திய அன்பு உன்னை எப்போதும் பாதுகாக்கும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் எதுவும் வெற்றி பெறாது. உன் கடந்த காலம் உன்னை தீர்மானிக்காது. உனக்காக நான் வைத்திருக்கும் எதிர்காலமே உனது அடையாளம். பயப்படாமல் நம்பிக்கையுடன் என் நித்திய அன்பை ஏற்றுக்கொள். உன் மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியுமா? நீ என் பார்வையில் விலைமதிப்பற்றவன். உலகமே உன்னை தள்ளி வைத்தாலும் நீ எனக்கு மிகவும் முக்கியமானவன். உனக்காக நான் செய்த தியாகம் உன் மதிப்பை உணர்த்துகிறது. நீ செய்த தவறுகளோ அல்லது நீ செய்ய தவறிய நன்மைகளோ என் அன்பை மாற்ற முடியாது. என் உடன்படிக்கை உன் வாழ்வில் எழுதப்பட்டுள்ளது. அது யாராலும் அழிக்க முடியாதது. உன்னை இழந்து வாழ்வதை விட உனக்காக உயிரை தருவதையே நான் மேலாக கருதினேன். அந்த அளவிற்கு நீ என் இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறாய். உன் பலவீனங்கள் என்னை தடுத்து விடாது. மாறாக என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமாக விளங்கும். நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன்னை தேடி வரும் என் அன்பு உன்னை மீட்டெடுக்கும். உன்னை உருவாக்கியவன் நான், உன்னை பாதுகாப்பவனும் நானே. எதை குறித்தும் கவலைப்படாமல் என் கரங்களில் நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. காத்திருப்பு என்பது தண்டனை அல்ல, அது ஒரு தயாரிப்பு காலம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கேட்கும் பதில்கள் தாமதமாகும் போது நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. அந்த மௌனமான நேரங்களில் நான் உன் உள்ளத்தில் பெரும் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறேன். உன் விசுவாசத்தை நான் பலப்படுத்துகிறேன். உன் குணாதிசயங்களை செம்மைப்படுத்துகிறேன். உன் நோக்கங்களை நான் தூய்மையாக்குகிறேன். உனக்காக நான் செய்யப்போகும் பெரிய காரியங்களுக்கு நீ தகுதியுடையவனாக மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த தாமதம். ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நேரம் வீணானதல்ல, அது வளர்வதற்கான அடித்தளம்.
அதுபோலவே உன் காத்திருப்பின் ஒவ்வொரு நிமிடமும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு நான் செய்யும் முதலீடு. நான் உன் பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்று எண்ணாதே. சரியான நேரத்தில் மிகச் சிறந்த முறையில் உனக்கான பதில் வரும். அந்த பதிலைக் கண்டு நீ வியந்து நிற்பாய். உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதில் நான் உறுதியாக இருக்கிறேன். வாழ்க்கையின் சவால்கள் உன்னை தாக்கும்போது அவை உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை உறுதிப்படுத்துவதற்கே வருகின்றன. நெருப்பில் புடமிடப்பட்ட தங்கம் எவ்வாறு பிரகாசிக்கிறதோ அதுபோலவே உன் சோதனைகள் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். உன் உறவை என்னோடு இன்னும் ஆழப்படுத்த இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். மற்றவர்கள் உன் நிலைமையைக் கண்டு ஏளனம் செய்யலாம், ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் முடிவை அவர்கள் அறிய மாட்டார்கள். உன் காத்திருப்பு வீண் போகாது. நான் செய்யப்போகும் அற்புதத்தின் பிரம்மாண்டத்தை நீ பார்க்கும்போது ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தோம் என்பது உனக்கு புரியும். என் மௌனம் என்பது என் இயலாமை அல்ல, அது என் நுட்பமான வேலைப்பாட்டின் ஒரு பகுதி. என் திட்டங்கள் உன் திட்டங்களை விட மேலானவை, என் வழிகள் உன் வழிகளை விட உயர்ந்தவை. எனவே சோர்வடையாமல் நம்பிக்கையோடு என்னை பின்தொடர். உனக்கு நான் கொடுத்திருக்கும் ஆன்மீக அதிகாரத்தை நீ உணர வேண்டும். பல குழந்தைகள் தங்களுக்குள்ள அதிகாரத்தை புரியாமலே சோர்ந்து கிடக்கிறார்கள். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் என் வசம் உள்ளது. அதை நான் உனக்கு வழங்கியிருக்கிறேன். உன்னை அச்சுறுத்தும் பொய்களுக்கு எதிராக நீ பேச வேண்டும். உனக்கு அன்பு இல்லை என்றும் நீ கைவிடப்பட்டவன் என்றும் எதிரி உன் காதுகளில் கிசுகிசுக்கும் போது அந்த பொய்களை என் பெயரால் அதட்டு. பயம் உன்னை முடக்க அனுமதிக்கும் போது உனக்குள் இருக்கும் என் வல்லமையை நினைவுகூர். உன்னை முன்னோக்கி செல்ல விடாமல் தடுக்கும் பயத்தின் ஆவிகளுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டியதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் அன்பினாலும் தெளிந்த புத்தியினாலுமானது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை சுற்றியுள்ள தடைகளை தகர்த்தி எறி. நீ ஒரு வெற்றியாளனாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டாய். உன் வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் அந்த அதிகாரம் வெளிப்படட்டும். உன் ஜபங்களில் விடாமுயற்சியோடு இரு. ஒரு முறை கேட்டுவிட்டு அமைதியாகி விடாதே. உன் கோரிக்கைகளை நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் என்னிடம் கொண்டு வா. நான் நல்லவன் என்பதையும் சகலத்தையும் உன் நன்மைக்காகவே செய்கிறேன் என்பதையும் நீ உறுதியாக நம்ப வேண்டும். உனக்கான தீர்வு மிக அருகில் உள்ளது. உன் அற்புதங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றன. நீ சோர்வடைந்து உன் குரலை அடக்கிவிடாதே. உன் வேண்டுதல்கள் என் சிம்மாசனத்தை அடைகின்றன. சில நேரங்களில் உடனடி முடிவுகள் தெரியாமல் போகலாம், ஆனால் திரைமறைவில் நான் உனக்காக போராடிக் கொண்டிருக்கிறேன். உன் விடாமுயற்சியுள்ள ஜபம் உனக்கு ஆசிர்வாதங்களை திறந்துவிடும். நீ கேட்கும் எதையும் என் சித்தப்படி நான் உனக்கு வழங்குவேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். அவை விரைவில் மகிழ்ச்சியின் பாடல்களாக மாறும். நம்பிக்கையோடு காத்திரு. உன் விடியல் வெகு தொலைவில் இல்லை. எதிரிகள் உனக்கு எதிராக எழும்போது நீ கலங்காதே. அவர்கள் உன்னை தாக்குவதாக நினைத்தாலும் உண்மையில் அவர்கள் என்னைத்தான் எதிர்க்கிறார்கள். நான் உனக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பேன். உன் வாழ்வில் வரும் போராட்டங்களை நான் அறிவேன். ஆனால் நான் உனக்கு தந்திருக்கும் வல்லமை எதையும் முறியடிக்கக்கூடியது. நீ என் முன்னிலையில் பணிவோடு வந்து நில். நான் என் மகிமையை உனக்கு காண்பிப்பேன். என் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவேன். உன் முடிவுகளை நான் வழிநடத்துவேன். உன் போர்களில் உனக்கு பலமளிப்பேன். மீண்டும் உன் இதயத்தில் அந்த தெய்வீக அன்பை நீ உணர்வாய். உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை எவராலும் தடுக்க முடியாது. நீ என் கையில் இருக்கும் ஒரு கருவி. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள், ஆனால் நீ என் நிழலில் பாதுகாப்பாக இருப்பாய். விதைக்கும் காலத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நீ செய்யும் கடின உழைப்பும் நீ காட்டும் பொறுமையும் ஒரு விதைப்பு போன்றது. விதைக்கும் போது அறுவடை தெரியாது, ஆனால் அறுவடை நிச்சயம் உண்டு. உடனடி பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக நீ உன் முயற்சியை கைவிடாதே. நம்பிக்கையின்றி பேசும் மனிதர்களின் பேச்சை கேட்டு உன் விதைகளை அழித்து விடாதே. நான் விளைச்சலை தருகிறவர். நீ விதைப்பதில் உண்மையாக இருந்தால் நான் உனக்கு 100 மடங்கு பலனை தருவேன். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. உன் வாழ்வில் இப்போது நடக்கும் சிரமங்கள் அனைத்தும் உன்னை ஒரு பெரிய அறுவடைக்கு தயார் செய்கின்றன. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமான மகிழ்ச்சியோடு அறுப்பான் என்ற என் வாக்கை நினைவில் கொள். உன் உழைப்பு வீண் போகாது. உன் பொறுமைக்கு பெரிய வெகுமதி உண்டு. சோதனை காலங்களில் நீ உறுதியாக நிற்க வேண்டும். புயல் வீசும்போதுதான் வேர்கள் ஆழமாக இறங்கும். உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை வேரோடு பிடுங்கி எறிய அல்ல, உன்னை இன்னும் பலமாக நிலைநாட்டவே வருகின்றன. அந்த நேரங்களில் என் மீது மட்டுமே உன் நம்பிக்கையை வை. மனிதர்களின் உதவிகள் தோல்வியடையலாம், ஆனால் என் உதவி என்றும் தவறாது.
நீ வனாந்தரத்தில் நடப்பதாக உணர்ந்தாலும் அங்கே நான் உனக்காக நீரூற்றுகளை உருவாக்குவேன். சோதனைகள் உன்னை சோர்ந்து போகச் செய்யும்போது என் வார்த்தைகளை தியானி, அவை உனக்கு தேவையான ஊக்கத்தை தரும். நீ தனியாக போராடவில்லை, நான் உனக்கு முன்னால் சென்று பாதையை செம்மைப்படுத்துகிறேன். உன் விசுவாசம் சோதிக்கப்படும்போது அது பொறுமையை பிறப்பிக்கும். அந்த பொறுமை உன்னை ஒரு பூரண மனிதனாக மாற்றும். எதற்கும் அஞ்சாதே, வெற்றி உனதே. மாற்றங்களின் காலத்தில் நீ என்னை பின்தொடர வேண்டும். வாழ்க்கை ஒரு நிலையான பாதை அல்ல, அது வெவ்வேறு பருவங்களை கொண்டது. ஒரு பருவத்திலிருந்து மற்றொரு பருவத்திற்கு நீ மாறும்போது சில பயங்கள் வரலாம். பழையவற்றை விட்டுவிட்டு புதியவற்றை நோக்கி செல்வது கடினமாக தோன்றலாம். ஆனால் நான் உன்னை ஒரு புதிய இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்பதை மறக்காதே. அந்த மாற்றத்தின் போது என் வழிகாட்டுதல் உனக்கு மிகவும் அவசியம். நீ செல்வது தெரியாத பாதையாக இருந்தாலும் நான் உன் கையை பிடித்து அழைத்துச் செல்வேன். இந்த மாற்றங்கள் உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவே ஏற்படுகின்றன. புதிய வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கின்றன. உன் பழைய சிந்தனைகளை விடுத்து நான் தரும் புதிய தரிசனத்தை ஏற்றுக்கொள். மாற்றங்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை நம்பிக்கையோடு எதிர்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். அறுவடை காலம் வரும்போது நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைவாய். நீ நீண்ட காலம் காத்திருந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றாக உன் கைகளில் வந்து சேரும். நான் உனக்காக சேமித்து வைத்திருந்த பொக்கிஷங்களை இப்போது திறக்கிறேன். உன் போராட்டங்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது. நீ விதைத்த ஒவ்வொரு விதைக்கும், நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்போது ஈடு செய்யப் போகிறேன். இந்த அறுவடை நீ எதிர்பார்த்ததை விட பெரியதாக இருக்கும். மற்றவர்கள் உன் வெற்றியைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் இது என் செயலினால் வந்தது என்பதை நீ மறக்க வேண்டாம். நன்றியுள்ள இதயத்தோடு அந்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள். உன் குறைவுகள் அனைத்தும் நிறைவாக்கப்படும். வறுமையும் பற்றாக்குறையும் உன் வாழ்விலிருந்து நீங்கும். செழிப்பு உன்னை தேடி வரும். இது உன் வெற்றிக்கான பருவம். இதை முழுமையாக அனுபவி. இளைப்பாறுதலின் காலத்தை நீ மதிக்க வேண்டும். எந்நேரமும் ஓடிக்கொண்டே இருப்பது பலம் அல்ல. என் பிரசன்னத்தில் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான பலம். உன் ஆன்மாவை தேற்றவும் உன் சரீரத்திற்கு பலனளிக்கவும் நான் உன்னை அழைக்கிறேன். உழைப்பதும் சாதிப்பதும் மட்டும் வாழ்க்கை அல்ல. என் அன்பில் திளைத்திருப்பதுதான் மிக முக்கியம். உன்னை நீயே வருத்திக் கொள்வதை நிறுத்து. நான் உனக்கு தரும் ஓய்வு உன்னை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்யும். ஓய்வு என்பது பலவீனமல்ல, அது ஞானம். அந்த அமைதியான நேரங்களில் நான் உன்னோடு பேசுவேன். உன் காயங்களை குணப்படுத்துவேன். நீ இழந்த சக்தியை மீண்டும் பெறுவாய். என் நிழலில் நீ இளைப்பாறும்போது உனக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கும். உலகத்தின் இரைச்சல்களிலிருந்து விலகி என் குரலை கேட்கும் இந்த அமைதியான நேரத்தை பொக்கிஷமாக கருது. காலங்கள் மாறினாலும் நான் மாறுவதில்லை. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், உன் உணர்வுகள் கூட மாறலாம். ஆனால் என் அன்பு என்றும் மாறாதது. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். உன் வாழ்வின் புயல் காலங்களில் நானே உன் நங்கூரம். எல்லாம் சிதைந்து போவது போல தோன்றினாலும் நான் உன் நம்பிக்கையாக இருப்பேன். என் வாக்குறுதிகள் மாறாதவை, அவை உண்மையானவை. நீ தள்ளாடும்போது என்னை பற்றிக்கொள். நான் ஒருபோதும் உன் கையை விடமாட்டேன். உன் கடந்த காலத்தில் நான் எப்படி உனக்கு உண்மையாக இருந்தேனோ அதுபோலவே இப்போதும் இருப்பேன். உன் எதிர்காலத்திலும் நானே உன் துணையாக இருப்பேன். உலகத்தில் எதுவும் நிலையானதல்ல, ஆனால் என் விசுவாசம் என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த மாறாத நம்பிக்கையில் உன் வாழ்வை கட்டியெழுப்பு. நீ ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டாய். மற்றவர்களின் விமர்சனங்களைக் கண்டு நீ துவண்டு விடாதே. மனிதர்களின் கருத்துக்கள் காற்றைப் போல வந்து போகும். ஆனால் என் தீர்ப்பே இறுதியானது. உனக்கு எதிராக பேசுபவர்களைப் பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவர்களை நான் கவனித்துக் கொள்வேன். நீ உன் பாதையில் கவனமாக இரு. எதிர்மறையான எண்ணங்கள் உன்னை ஆக்கிரமிக்க அனுமதிக்காதே. உன்னை தூற்றுபவர்களுக்காக நீயும் அவர்களை தூற்ற வேண்டாம். அமைதியாக என் பாதத்தில் விழுந்து ஜிபி. உன் நியாயத்தை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்கள் தவறை உணரும் காலம் வரும். அதுவரை நீ உன் அன்பையும் பொறுமையையும் இழக்காதே. நீ என் பிள்ளை. உன்னை பாதுகாப்பது என் பொறுப்பு. மற்றவர்களின் வார்த்தைகளை விட என் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்வின் உயர்வு என்னால் வரும். உனக்காக நான் அமானுஷ்யமான ஆசீர்வாதங்களை சேமித்து வைத்திருக்கிறேன். அவை உன் கற்பனைக்கும் எட்டாதவை. உன் கடந்த கால தோல்விகளையும் தற்போதைய போராட்டங்களையும் முறியடிக்க அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு உதவும்.
உலகியல் ரீதியான உதவிகளை விட என் தெய்வீக தலையீடு உன் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உன் குடும்பத்தில் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் கட்டளையிடுவேன். நீ மூடிய கதவுகளுக்கு முன்னால் நின்று அழுது கொண்டிருக்க வேண்டாம். புதிய வாசல்களை நான் உனக்காக திறக்கிறேன். என் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். நீ கொடுக்கிறவனாகவும் கடன் வாங்காதவனாகவும் இருப்பாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த மேலான ஆசீர்வாதங்களை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். என் மகனே, மகளே, நீ கவலைகளிலிருந்து விடுபட்டு அமைதியாக இரு. நான் உன்னை காண்கிறேன், உன்னை பற்றி திட்டமிடுகிறேன். உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. இன்று முதல் ஒரு புதிய நம்பிக்கையோடு உன் நாளைத் தொடங்கு. உன் பயங்கள் அனைத்தையும் நான் நீக்கிவிட்டேன். நீ ஒரு வெற்றியாளனாக சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் சமாதானம் உன் இதயத்தை ஆளட்டும். நீ கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்வில் பலன் தரும். நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உனக்கு முன்னால் செல்லும். என் அன்பு உன்னை அரவணைக்கும். இனி நீ கலங்கத் தேவையில்லை. தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். நீயே நிரந்தரம், இயேசுவே என்